ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 23ാമത് ശ്ലോകം. മഹാപത്മാടവീ സംസ്ഥാ കദംബവനവാസിനി സുധാസാഗരമധ്യസ്ഥാ കാമാക്ഷി കാമദായിനി. எட்டு அக்ஷரங்கள் இருக்கிற 3 நாமமும் 3 அக்ஷரம் இருக்கிற ஒரு நாமமும் 5 அக்ஷரங்கள் இருக்கிற ஒரு நாமமும் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த 23வது ஸ்லோகம். 32 அக்ஷரங்களாக்கும் எல்லா ஸ்லோகத்திலையும் இருக்கு. 59, 60, 61 നാമങ്ങളിലെ 8 അക്ഷരങ്ങൾ വീതമാക്കും ഉള്ളത്. 62வது നാമത്തിലെ 3 അക്ഷരവും 63வது നാമത്തിലെ 5 അക്ഷരങ്ങളുമാക്കും ഉള്ളത്. ത്രിപുരത്തിലെ കോട്ടകൾക്ക് ഇടയിലെ കിടങ്ങുകൾ இருக்கிற மாதிரி தாமரக்காடுகள் நிறைய இருக்கு. அதனாலேயே தாமரக்காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற தேவி. சிந்தாமணி கிரகத்துக்கு சுற்றிலும் இருக்கிற மணிமண்டபங்களுக்கு இடையில கதம்ப வனங்களில உட்கார்ந்து இருக்கிற தேவி. சுதாசாகரத்துக்கு நடுவுல அமிர்தசாகரத்துக்கு நடுவுல வசிக்கிற தேவி. கடாட்சத்தால வித்யையும் சம்பத்தும் கொடுக்கிற கண்கள் இருக்கிற தேவி. பக்தர்களோடு எல்லா விதமான ஆக்கிரகங்களை சாதிச்சு தர தேவி. இത്രയുമാக்கும் வாக்தேவிகள் இந்த 23வது ஸ்லோகம் வழியா லலிதாம்பிகையை வர்ணிக்கிறது. மகாபத்மாடவி சம்ஸ்தா 8 அக்ஷரங்கள் இருக்கிற நாமமாக்கும் இந்த நாமம். பெரிய தாமர வனத்துல உட்கார்ந்து இருக்கிறவள். அடவி அப்படின்னா வனம். அடவி சம்ஸ்தா வனத்துல உட்கார்ந்து இருக்கிறவள். மகா பத்மாடவி சம்ஸ்தா ചേർത്തി വേണം ചിലർക്ക്. 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും. ഇരുന്നാലും தெரிஞ்சுக்கிறதுக்காയിട്ട് சொன்னதாக்கும். மகாபத்மாடவி சம்ஸ்தா பெரிய தாமரவனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவி. ஸ்ரீபுரத்தில் 25 கோட்டைகளுக்கு இடையில பெரிய பெரிய கிடங்குகளுக்கு பதிலாயிட்டு பெரிய தாமரக்காடு இருக்கு. அந்த தாமரக்காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற தேவி. நம்மளோடு பிரம்மரந்திரத்துக்கு கீழே இருக்கிற சஹஸ்ரதள பத்மத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவி. தியானம் பண்ணுற சாதகர்களோடு பிரம்மரந்திரத்துக்கு கீழே இருக்கிற சஹஸ்ரதள பத்மத்துல உட்கார்ந்து இருக்கிறவளாக்கும் தேவி. பெரிய ஒரு பூங்காவனத்திலேயாக்கும் தேவி வசிக்கிறா. சிருங்கார ரசம் ரொம்பி வழியற கோட்டை. 5 யோஜனை தூரத்துல சிந்தாமணி கிரகம் அப்படிங்கிற பேர் இருக்கிற சக்கரராஜ ராஜதானி ஸ்திதி பண்ணுறது. அதனோடு
இடையில இருக்கிற பூமிக்கு சுற்றும் இருக்கிற ரத்னங்களால அலங்கரிச்சிருக்கிற இடம். இந்த பூமி சர்வ சௌபாகியங்களையும் கொடுக்கிற மகாபத்மாடவி அப்படிங்கிற பேரில ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. தேவியோடு சிந்தாமணி கிரகத்துக்கு சுற்றிலும் இருக்கிற தாமர காடுகளையாக்கும் இங்க வர்ணிக்கிறது. அதாக்கும் இங்க மகாபத்மாடவி அப்படின்னு சொன்னது. எல்லா ரத்னங்கள் பதிச்சதும் 6 யோஜனை விஸ்தாரம் இருக்கிறதுமான மகாபத்மாடவியில பெரிய தண்டுகள் இருக்கிற நீலத்தாமரைகள் அங்க இருக்கு. அந்த நீலத்தாமரைகளோடு தண்டுகள் 1 யோஜனை நீளம் இருக்கிறதும் ரொம்ப சாஃப்டான முள்ளுகள் இருக்கிறதுமாக்கும். அதனுடைய இலைகள் 10 தாளம் நீளம் இருக்கிறதாக்கும். தாளம் அப்படின்னா லெங்க்த அளக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கும். அப்படி 10 தாளம் நீளம் இருக்கிறதாக்கும் அந்த தாமரையோடு தண்டுகள். பூவில இருக்கிற அல்லிகளுக்கு 5 தாளம் நீளம் இருக்கு. அதனோடு கர்ணிகைகளுக்கு பூவோடு நடுவில் இருக்கிற மொட்டுக்கு 100 கோல் நீளம் இருக்கு. அசாதாரணமான ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிற தாமரை பூக்கள் ரொம்ப வழிஞ்ச இந்த வனத்தில் வசிக்கிற தேவிய மகாபத்மாடவி சம்ஸ்தா அப்படின்னு சொல்லப்படுறது. தாளம், கோல், இதெல்லாம் பண்டத்த காலத்துல இருக்கிற அளவுகளாக்கும். 60வது நாமம் கதம்பவனவாசினி. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த 60வது நாமம். கதம்பவனத்தில் வசிக்கிற தேவி. கதம்பவனத்துக்கு நடுவில் ஸ்திதி செய்யற 25 சுவருகள் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற சிந்தாமணி கிரகத்தில் வசிக்கிறவள் தேவி. கதம்பவனத்தில் வசிக்கிற தேவிய ஆக்கும் கதம்பவனவாசினி அப்படின்னு சொன்னது. சில்வரால வெள்ளியால உண்டாக்கப்பட்ட கோட்டை. அதுக்கப்புறமா இருக்கிற கோட்டை அப்படிங்கிறது சொர்ணத்தால இருக்கிற கோட்டையாக்கும். சிந்தாமணி கிரகத்துக்கான வழியில இதெல்லாம் காணறதுக்கு சாதிக்கும். இந்த கோட்டையோட விஸ்தாரம் அப்படிங்கிறது 7 யோஜனையாக்கும். இதனோட சுற்றிலையும் கதம்பவனம் இருக்கு. முதல்ல நம்ம பார்த்தது தாமரை பூக்களோடு ஒரு காடாக்கும் பார்த்தோம். சில்வரால இருக்கிற கோட்டைகளுக்கு பக்கத்துல இருக்கிற பூங்காவனமாக்கும் அந்த தாமரையால இருக்கிற காடு. அதுக்கப்புறமா அடுத்தது தங்கத்தால இருக்கிற கோட்டையாக்கும். அந்த தங்கத்தால இருக்கிற கோட்டையை சுற்றிலும் ஆயிட்டு கதம்பவனமாக்கும் இருக்கு. தேவியோடு சிந்தாமணி கிரகத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் தாண்டிட்டு வேணும் போறதுக்கு. இந்த கோட்டையோட விஸ்தாரம் 7 யோஜனையாக்கும். இதனோடு சுற்றும் இருக்கிற கதம்பவனத்துல கதம்ப பழங்களிலேந்து எடுத்த கதம்ப மத்தியத்தை பானம் செஞ்சு சித்தர்கள் ஆனந்தத்தோடு கூடிட்டு வசிக்கிறார். கதம்ப விருட்சத்தோடு பிரத்யேகதை அதனுடைய எல்லா பிராஞ்சஸ்லயும் ஒரே நேரத்துல பூக்கள் உண்டாகும். கல்பவிருட்சங்களும் கதம்ப விருட்ச கூட்டங்களும் அமிர்தசாகரத்தோடு நடுவுல பிந்துஸ்தானத்துல இருக்கிற ரத்ன மண்டபங்களுக்கு
இடையில இருக்கு. ரத்ன மண்டபங்கள் அங்க நிறைய இருக்கு அந்த பிந்து ஸ்தானத்துல. அந்த ரத்ன மண்டபங்களுக்கு நடுவுல கல்ப விருட்சங்களும் கதம்ப விருட்ச கூட்டங்களும் இருக்கு. 61வது நாமம் சுதாசாகர மத்தியஸ்தா. அமிர்தசாகரத்தோடு நடுவுல அதிவசிக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. பிரம்மலோகத்துக்கு மேலேயாக்கும் சர்வலோகம் அப்படிங்கிற பேரில தெரியப்படுற மணிதீப் இருக்கு. அந்த மணிதீபிலேயாக்கும் தேவி அதிவசிக்கிறா. எல்லா லோகங்களிலேயுமே உத்தமமானதாக்கும் இந்த லோகம். அதனாலேயாக்கும் சர்வலோகம் அப்படின்னு இந்த மணிதீபுக்கு பேரு. ஜெகதம்பிகையோடு விருப்பப்படி சர்வலோகம் தேவியோடு வாசஸ்தானமாயிட்டு செலக்ட் பண்ணிண்டா தேவி. மணிதீபு ஸ்திதி பண்ணுறது அமிர்தசாகரத்துல ஆக்கும். அமிர்த சமுத்திரத்தோடு மத்தியத்துல ரத்ன தீபில வசிக்கிற தேவி. அந்த தேவி ஆக்கும் இங்க வாக்தேவிகள் வர்ணிக்கிறா. ரொம்ப ரொம்ப யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிற மணிதீபோடு 4 பக்கத்திலையும் அமிர்த சாகரமாக்கும் இருக்கு. சாகரம் ஜனன சமுத்திரம், அமிர்தம் பொங்கி வழியற சமுத்திரம். காற்றடிக்கிறத உண்டாகிற எண்ணினால் ஒடுங்காத அளவுக்கு அலைகளால அமிர்தசாகரம் இப்படி பிரைட் ஆயிட்டு ஜொலிக்கிறது. ரத்னமயமான மணல் தரிகளாலேயும் மீனுகளாலேயும் சங்குகளாலேயும் அமிர்தசாகரம் ரொம்பி நிற்கிறது. அமிர்தசாகரத்தோடு நடுவில் இருக்கிற ரத்னதீபில வசிக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. அதனாலேயாக்கும் சுதாசாகர மத்தியஸ்தா அப்படின்னு வாக்தேவிகள் லலிதாம்பிகைய ஸ்துதிச்சது. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த 61வது நாமம். 62வது நாமம் காமாட்சி. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. கா அப்படின்னா வித்யை, மா அப்படின்னா ஐஸ்வர்யம். தேவியோடு கடக்கண் பார்வையால வித்யையும் ஐஸ்வர்யமும் கொடுக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. பக்தர்களோடு ஆக்ரகங்கள் எல்லாம் சாதிச்சு கொடுக்கறதுனால காமாட்சி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. தேவியோடு கண்கள் அப்படிங்கிறது வித்யையும் ஐஸ்வர்யமும் ஆக்கும். அதனாலேயாக்கும் காமாட்சி அப்படிங்கிற பேர் கொடுத்தா. மோகப்படுத்துற அழகான கண்களோடு கூடினவளாக்கும் காமாட்சி. தேவியோடு கண்களை பார்த்தானா பக்தர்களுக்கு ஆனந்த அனுபூதி உண்டாகும். அதே மாதிரி தேவியோடு கண்களால பக்தர்களை கடாட்சிச்சானா பக்தர்கள் என்னெல்லாம் ஆக்குமோ ஆக்ரகிக்கிறா, அந்த ஆக்ரகங்கள் எல்லாம் சாதிக்கும். கா அப்படிங்கிற சப்தம் சரஸ்வதி தேவியை குறிக்கிறது. மா அப்படிங்கிற சப்தம் லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது. தேவியோடு ஒரு கண்ணில் வித்யையும் இன்னொரு கண்ணில் ஐஸ்வர்யமும் ரொம்பி நிற்கிறது. தேவியோடு கடாட்சம் கிடைச்சவாளுக்கு ஞானமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கிறது. சர்வஜையும் சர்வசாட்சியுமான தேவி பக்தர்களோடு எல்லா ஆசைகளையும் சாதிச்சு கொடுக்கறதுனால இந்த உலகத்தோட பிதாமகனா இருக்கிற பிரம்மா தேவிக்கு காமாட்சி அப்படின்னு பேரு கொடுத்தார். காமாட்சி அப்படின்னும் காமேஸ்வரி அப்படின்னும் தேவிக்கு நாமங்கள் இருக்கு.
കാഞ്ചീപുരം കോവിലിലെ പ്രതിഷ്ഠാമൂർത്തി കാമാക്ഷി ദേവിയാക്കും. സരസ്വതി ദേവിയോട് ജഡശരീരത്തിലേന്ത് കാഞ്ചി, അതായത് ഒഡ്യാണം വിഴുந்த സ്ഥാനമാക്കും കാഞ്ചീപുരം. காஞ்சி காமகோடி பீடத்தில் இருக்கிற தேவி காமாட்சியாக்கும். பிரம்மாவும் காமதேவனும் காஞ்சிபுரத்தில் வச்சு தபசு பண்ணி தேவியோடு அனுகிரகம் வாங்கினா இப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது. பக்தர்களோடு ஏதொரு ஆக்ரகத்தையும் சாதிச்சு கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற அட்ராக்டிவான கண்கள் இருக்கிற காமாட்சி தேவி. தட்சயாகத்துல ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ച സതീദേവിയോട് ശരീരത്തെ കയ്യില വെച്ചുണ്ട് ഉഗ്രതാണ്ഡവമാടിനാർ പരമശിവൻ. அந்த பிரவൃத்தியிலேந்து பரமசிவனை தடையறதுக்கு மகாவிஷ்ணு சதீதேவியோடு உடலை 51 ഭാഗങ്ങളായിട്ട് മുറിച്ച് പല ഭാഗത്തിലെയും വിക്ഷേപിച്ചതാല് 51 ശക്തിപീഠങ്ങൾ இந்த பாரத பூமியில உண்டாயி வந்தது. അറുപത്തിമൂന്നാമത് നാമം കാമദായിനി. ദേവിയിലെ ശിവൻ ലയിച്ച രൂപം. കാമങ്ങളെ, അതായത് ആഗ്രഹങ്ങളെ സാധിപ്പിக்கிறവൾ കാമദായിനി. ஆக்ரகங்களை பூர்த்தி பண்ணினதாலேயே ஆக்ரகங்கள் இல்லாம பண்றவள் தேவி. காமேஸ்வரனோடு சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி, காமேஸ்வரனை ஆட்டி படைக்கிற தேவி காமதாயினி. ஆக்ரகங்களை சாதிப்பிக்கிறவள் அப்படின்னும் ஆக்ரகங்களை இல்லாம பண்றவள் அப்படின்னும் காமதாயினி அப்படின்னு அர்த்தம். ஆக்ரகம் அத்தியாகிரகமும் ஆகலாம். காமம், அதாவது ஆக்ரகம் அப்படிங்கிறது அத்தியாகிரகம் ஆகிறத மனுஷாலோடு பர்சனாலிட்டிக்கு கோட்டம் சம்பவிக்கிறது. புத்தி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆக மாட்டேங்கிறது. அதனாலேயே பலவிதமான அன்எக்ஸ்பெக்டடான நல்லதல்லாத செயல்கள் செய்யறதுக்கு தூண்டப்படுறது. தேவியை உபாசிக்கிறவாளுக்கு இந்த காமத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இல்லாம பண்றதுக்கும் சாதிக்கும். 4 விதமான புருஷார்த்தங்களாக்குமே உள்ளது. காமார்த்தம், அர்த்தார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம். புருஷார்த்தத்துல காமார்த்தம் அப்படிங்கிறது அதர்மம் அல்லாத, தர்ம விருத்தம் இல்லாத விஷயங்களுக்கான ஆசைகளையாக்கும் சொல்லப்படுறது. அதர்மம் இல்லாதக்கு தர்ம சிந்தனையோடு கூடிட்டு வேணும் எதுவானாலும் சம்பாதிக்கிறதுக்கு. தர்ம சிந்தனையோடு கூடிட்டு வேணும் ஆக்ரகங்களை சாதிச்சுக்கிறதுக்கு. துஷ்டர்களான அசுரர்களில தேவி அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தை வளர்த்தி அவளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைனா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி அவளை பண்ணி
அவளுக்கு புத்தி கெட்டு போற டைம்ல தேவி அவளை நிகிரகம் பண்றா. மகிஷாசுரனை தேவி அப்படியாக்கும் வதிச்சது. ருக்மிணி தேவி பார்வதியோடு கோவில்ல போயிட்டு தேவிட்ட ശ്രീകൃഷ്ണൻ തന്നോട് കണവരായിട്ട് വരണം அப்படின்னு പ്രാർത്ഥിച്ചതായിട്ട് ശ്രീമദ് ഭാഗവതത്തിലെ ദശമസ്കന്ധത്തിലെ ചൊല്ലപ്പെടുന്നത്. പാർവതി ദേവി രുക്മിണി ദേവിയോട് ആഗ്രഹത്തെ ശ്രീകൃഷ്ണനെ പ്രേരണ பண்ணி സാധ്യമാക്കി കൊടുത്ത. இதே மாதிரி ஆக்ரஹங்கள் உண்டாக்குறதுக்கும் ஆக்ரஹங்களை இல்லாம பண்றதுக்கும் தேவிக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதனால காமதாயினி அப்படிங்கிற பேரு தேவிக்கு. 5 அக்ஷரங்கள் இருக்கிற நாமமாக்கும் காமதாயினி. மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. மகா பத்ம அடவி സംസ്ഥാ 4 പദങ്ങളാക്കും ഇതില് ഉള്ളത്. മഹാപത്മ അടവി സംസ്ഥാ, മഹാപത്മാടവി സംസ്ഥാ, കദംബ വനവാസിനി. 3 പദങ്ങളാക്കും இந்த നാമത്തില് ഉള്ളത്. കദംബവനവാസിനി, സുധാ സാഗര മധ്യസ്ഥ. 3 പദങ്ങളാക്കും இந்த നാമത്തില് ഉള്ളത്. സുധാസാഗര മധ്യസ്ഥ, കാമാക്ഷി. காமாட்சி அப்படிங்கிறது தேவியோட பேராக்கும். காம அச்சி அப்படின்னு அதை தெரிஞ்சுண்டு நம்ம காமாட்சி அப்படின்னு தேவியோட நாமத்தை சொல்லலாம். കാമദായിനി 2 പദങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. കാമദായിനി.